இனிய அன்பான வணக்கம். சார் சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தோம், லாஸ்ட் வீக் போயிருந்தோம். அது என்னோட அஃபீஷியல் விசிட்டுக்காக போயிருந்தேன். போனப்போ அந்த குழந்தைகிட்ட இருந்ததை கேள்விப்பட்டு சார் எங்கள் பள்ளிக்கு வரணும்னு நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு 10 நிமிஷத்துல கூப்பிட்டுட்டாங்க. ஒரு பல்வேறு பணிகள் இருந்தால் கூட எனக்கு நம்ம விரும்பி ஒரு இடத்துக்கு கூப்பிடும்போது கட்டாயம் நம்ம போகணும். மோஸ்ட்லி நான் எய்டட் ஸ்கூலுக்கு போகிறது கிடையாது. பட் சார் ரொம்ப கூப்பிட்டதுனால எனக்கு சரி பிள்ளைங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அது எனக்கு ரொம்ப போக பிடிக்கும். அதனால காலையிலேருந்து இந்த பள்ளியில் நம்ம சிறப்பாகவே இருந்துச்சு. ஆசிரியர்களும் சரி, தலைமை ஆசிரியர் உங்களுடைய பள்ளியை பற்றின ஒரு பெரிய டாக்குமெண்டேஷன் எனக்கு காமிச்சாங்க. பார்த்தா நிறைய மிகப்பெரிய மனிதர்கள், அறிவியல் சிறந்தவர்கள், அறிவியலில் சிறந்தவர்கள் எல்லாரும் இந்த பள்ளிக்கு எனக்கு வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல்ல நான் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லோரும் ஒரு இடத்துக்கு நானும் வர்றேங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ். அதற்கப்புறம் ஆசிரியர்கள் அனைவருமே பார்த்தேன் ரொம்ப ஆர்வமாக நான் குழந்தைங்களோட இருக்கும்போது என்னை ரொம்ப அப்சர்வ் பண்ணீங்க. நல்லா குழந்தைங்களோட எப்படி பழகணுங்கிறத அவங்க நல்லா உள்வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அருமையான செல்ல குட்டி குழந்தைங்க ஹாப்பியாக ரொம்ப சிரிச்சுக்கிட்டு நம்ம என்ன சொன்னாலும் அப்படியே டக்குன்னு அதை சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு அதை உடனே பிரதிபலிப்பாங்க. அந்த மாதிரி நான் பாடல் பாடினாலும் சரி, ஆங்கில ஸ்டோரி ரீட் பண்ணாலும் சரி, தமிழ் ஸ்டோரி ரீட் பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது சின்ன சின்ன செயல்பாடுகள் செஞ்சாலும் சரி, அதை ரொம்ப மன மகிழ்ச்சியோட ரொம்ப உள்வாங்கிக்கிட்டு உடனடியாக செஞ்சீங்க. இப்படிலாம் நீங்கள் செஞ்சதற்கு பின்னாடி தினந்தோறும் உங்களுக்கு பயிற்சி அளிக்கிற உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான் இருக்காங்க. இன்னைக்கு நான் ஒரு நாள் வந்தேங்கிறதுக்காக இந்த செயல்பாடு நடந்திருக்காது. உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் தினந்தோறும் உங்களை இந்த மாதிரி முதல்ல நீங்க எல்லாருமே ரொம்ப அழகா நீட்டா வந்திருக்கீங்க. அதுக்கே ஒரு பெரிய கிளாப். ஏன்னா நம்ம பல்வேறு பள்ளிக்கு போகும்போது குழந்தைங்களை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நல்லா ரொம்ப நீட்டா இருந்தாங்க. ஸோ இதை தினந்தோறும் உங்க ஆசிரியர்களும் உங்க தலைமை ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் அதை உங்களுக்கு பழக்கப்படுத்துறாங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதற்கப்புறம் நீங்க the way you speak, எப்படி நீங்க பேசணும், எப்படி நீங்க இருக்கணும், எப்படி ஒருத்தர்கிட்ட பழகணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணணுங்கிறதுல தொடர்ச்சியா உங்கள்கிட்ட ட்ரெயின் அப் பண்ணதுனால தான் இன்னைக்கு எளிமையா என்னோட நீங்க இயல்பா பழக முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி நீங்க என்னை கற்றுக்கொண்ட விஷயங்களை உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட போய் சொல்லணும். உங்களுடைய தாத்தா, பாட்டி, அக்கா, அண்ணா எல்லார்ட்டையுமே சொல்லணும். தினந்தோறும் நடக்கிற பள்ளியில நடக்கிற சிறப்பான செயல்பாடுகளை சொல்லும் போது என்ன ஆகும், என் குழந்தையும் சூப்பராக ஸ்கூல் போயிட்டு வராங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு பெற்றோர்கள் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்தாங்க, உஷா மேடம் வந்தாங்க, கதை சொன்னாங்க, எங்கள் தலைமை ஆசிரியர் காலையில் எனக்கு இதை சொன்னார், எங்கள் முத்துலட்சுமி டீச்சர் இதை சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஆசிரியர்களும் ஏதேனும் எப்படியாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்திருப்பாங்க. அவங்க அன்னைக்கு சொல்ற விஷயத்த போய் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. அதற்கப்புறம் 6 to 8 வகுப்பு மாணவர்களுக்கு இன்னொரு நாள் நான் வர்றேன்னு சொல்லியிருக்கேன். ஸ்பெஷலாக 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே இந்த NMMS அப்படிங்கிற தேர்வுக்கு நீங்கள் தயாராகுங்க. இன்னொரு நாள் நான் வரும்போது 6 to 8க்கு சின்னதா எப்படி மூளையை பயன்படுத்தி கற்றுக்கலாம் அப்படிங்கிற சிறிய செயல்பாடுகளை நான் சொல்லி தந்துடுறேன். ஸோ அதற்கு இன்னொரு நாள் நான் உங்களுக்கு 6 to 8க்கு சின்னதா எப்படி ஈஸியாக படிக்கணும், ஈஸி ட்ரிக்ஸ் என்னது, எப்படி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சிறப்பாக நான் சொல்லித்தரேன். ஸோ இன்றைக்கு இந்த பள்ளியில் ரொம்ப ஆமாம், அதுவும் இல்லாமல் தினசரி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக வாசிக்கணும். ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாருமே இப்போ உங்கள் தலைமை ஆசிரியர்களாக வாசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நிறைய நம்ம வாசிக்கும் போது மட்டும்தான் நம்மளுடைய மூளை சுறுசுறுப்பாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம நிறைய என்ன பண்ணுறோம், அச்சோ எல்லா விஷயமே யூடியூப்ல இருக்கு அப்படின்னு டக்குன்னு அதை போட்டு என்ன பண்ணிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம், இல்லைன்னா ரீல்ஸ் பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் பார்க்கறதுனால நம்மளோட மூளை என்ன ஆயிரும், தொய்வடைஞ்சிரும். அது ஒரு நீ வேணா பாரு, 1/2 மணி